ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு ஆள் படிங்க. எக்காலத்தை வை, உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய். போதும். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? துரோகம் பண்ணினபடியினால், துரோகம் செய்தபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் பிசாசு கழுகை போல பறந்து வருகிறான். இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனத்தை தருகிறார், கவனியுங்கள். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு ஆள் படிங்க. ஓசியா 6:7. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான், நல்ல காணிக்கை கொண்டு கொடுத்தது உண்மைதான். ஆனா ஆண்டவருக்கு துரோகியாய் மாறி இருக்கிறாய். அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்து துரோகியாய் மாறி இருக்கிறாய். அதனால் தான் உன் குடும்பம் கெட்டு போயிருக்கிறது. அதனால் தான் உன் குடும்பம் ஆசீர்வாதம் இல்லாமல் இழந்து போயிருக்கிறீர்கள். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்க இயேசு என்று சொல்கிற இரட்சகர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்று சொல்கிற இரட்சகர், விடுதலை நாயகன் வந்திருக்கிறார். பெரிய தேவன், அவர் உயர்ந்த தேவன். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை உயர்த்துவதற்கு அவரால் மாத்திரம்தான் முடியும். தேவனால கூடாதது ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. எதுவுமே இந்த உலகத்தில் ஒன்று இல்லை. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்து எதை கேட்பீர்களோ, நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். தேவ சமூகத்தில் நிலைச்சிருக்கணும். நிலைச்சிருக்கும் போதுதான் ஆசீர்வாதம், நிலைச்சிருக்கும் போதுதான் நன்மை. ஹல்லேலூயா. நீங்க நிலைச்சிருக்கணும். ஆண்டவர் வந்து தெரியாதவனுக்கே பெரிய அற்புதத்தை செய்கிறார். அவன் அறிஞ்ச உடனே ஆண்டவர் அண்டையில கடந்து வந்து கண்ணீர் வடிக்கிறான். ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு அதிசயம் செய்கிறார். ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிறார். ஆண்டவர் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். அப்ப அறிந்தவனுக்கு செய்ய மாட்டாரா? நீ அவருடைய சொந்த பிள்ளை இல்ல, நீ அவரால் சந்திக்கப்பட்டவள் அல்லவா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா. மற்றவனுக்கு செய்கிற ஆண்டவர் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்மை விட்டு கொடுக்காத ஒரு தேவன்.